இது தவிர்க்கவே முடியாத விஷயமா இருந்தால் கூட இப்போ கொஞ்ச நாளாக எனக்கு இந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருந்துச்சு பாப்பா பிறந்ததுலேருந்து. அதனால் தெரியல. திரும்பவும் ரீஸ்டார்ட் ஆகிட்டதுனால கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் வீக் தான் பூஜையே ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்குள்ளே ஒரு தடங்கல் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஓகே, இன்றைக்கி எந்திரிச்சு சூப்பராகவே விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. அது ரொம்பவே மனசுக்கு திருப்தியாகவும் நிறைவாகவும் இருந்துச்சு. இனிமேல் கண்டினியூ பண்ணி விளக்கேற்றி சாமி கும்பிட்ற வேண்டியது தான். இன்றைக்கி வெட்னஸ்டே மார்னிங் 8வது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை. விளக்கேற்றியாச்சு. நடுவில் 5 நாள் விளக்கேற்ற முடியல. இன்றைக்கி தான் மறுபடியும் ரெஸ்யூம் பண்ணேன். நேற்றைக்கே வீடெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு வாசலுக்கு மட்டும் தெளித்து கோலம் போட்டுட்டு பூஜை ரூம்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணி அங்கேயும் கோலம்லாம் போட்டுட்டு புது பூவெல்லாம் மாற்றி வச்சுட்டு பிரசாதமும் எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி பிரசாதமாக உலர் திராட்சை தான் வச்சுருந்தேன். நீங்கள் யாரெல்லாம் பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.